இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் 2 தீமோத்தேயு 1 திருவசனம். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? உடல் நலன் எப்படி இருக்கின்றது? நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்காக தவறாமல் அன்றாடம் ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, ஜெபமாலைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். சரி, you don't have to know how it will happen, but you just have to believe that it will happen and wait with prayers. இந்த வாசகங்களை ஒரு புத்தகத்தில் படித்தேன். மிகவும் பிடித்திருந்தது. உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி நிலையான ஒரு இதயத்தை தான் இயேசுவும் மிகவும் விரும்புகிறாராம். எந்த நிலையிலும் தன் மீது கொண்ட விசுவாசத்தை கைவிடாமல் ஜபத்தோடு காத்திருக்கும் பிள்ளைகளின் மன்றாட்டுக்களுக்கு இயேசு நிச்சயம் பதில் தருவார். நண்பர்களே, ரெஃப்யூஸ் இன் பிரேயர் டு கிவ் அப். யார் வேண்டுமானாலும் நம்பிக்கை இல்லாமல் பேசட்டும், ஆனால் நீங்கள் அப்படி நினைக்காதீர்கள். ஜபத்தை மட்டும் விட்டுவிடாதீர்கள். இன்னும் அதிகமாக ஜெபியுங்கள். ஹோல்ட் ஆன் இன் யோர் பிரேயர். யோர் டேஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ் ஆர் நியரிங், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பல நாட்களாக ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் காத்திருக்கலாம். அது நடப்பதற்கான எந்த சாத்தியக்கூறும் இப்போது உங்கள் வாழ்க்கையிலும் இல்லாமலும் இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் நினைத்து கலங்காதீர்கள். கடலை விட பெரிய அளவு ஞானம் கொண்ட இயேசுவின் திட்டங்களை நம்முடைய சின்ன மூளையால் புரிந்து கொள்ள முடியுமா சொல்லுங்கள்? பிறகு ஏன் நாம் தனிமையில் அமர்ந்து யோசிக்க வேண்டும்? பிறகு ஏன் நாம் யாரும் இல்லாமல் படுத்துக்கொண்டு அழ வேண்டும் சொல்லுங்கள்? அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு அந்த நேரத்தில் ஜெபியுங்கள். சோத்திர பலிகளை சொல்லுங்கள். திருப்பாடல்களை கேளுங்கள். ஜபமாலைகளை ஒப்புக்கொடுங்கள். நிச்சயம் காரியம் வாய்க்கும். ஜபத்தின் சக்தி காரியம் வாய்க்கும் போது உங்களுக்கு புரியும். நண்பர்களே, சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது பார்க்கலாமா? பவுல் தன் அன்பு சீடரான தீமோத்தேயுவுக்கு உற்சாகமும் தைரியமும் அளிக்கிறார். தீமோத்தேயு பயந்து இருக்கிறார், கண்ணீர் விடுகிறார். அதனால் பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயு, கண்ணீர், போராட்டங்கள், பயங்கள் அனைத்தையும் அறிந்து இருக்கிறேன். நானும் அவற்றை கடந்துதான் வந்திருக்கிறேன். ஆனால் கடவுள் நமக்கு கொடுத்தது பயத்தின் ஆவி அல்ல தீமோத்தேயு, வல்லமையின் ஆவி, அன்பின் ஆவி, தன்னடக்கத்தின் ஆவி என்று தீமோத்தேயுவுக்கு நினைவூட்டுகிறார். ஆகவே எந்த தடை வந்தாலும் நீ எழும்பி பிரகாசி, இயேசுவை பற்றி அறிவி என்று தீமோத்தேயுவுக்கு ஆறுதல் கொடுத்து திடப்படுத்துகிறார். ஆம் நண்பர்களே, பல நேரங்களில் நாம் பெற்ற திறமைகள், படித்த படிப்பு, செய்யும் வேலை, நம்முடைய அழைப்பு, ஆர்வம், நம்முடைய திறமைகள் எல்லாம் மங்கிவிட்டது போல் தோன்றலாம். வயதாகி கொண்டே இருக்கின்றது. எதையுமே நான் சாதிக்கவில்லை, சேர்த்து வைக்கவில்லை. என் வாழ்க்கை எதை நோக்கி போய்கொண்டு இருக்கின்றது என்றும் தெரியவில்லை. குடும்பத்தின் நிலை, பிள்ளைகளின் நிலை சரியில்லை. வேலையிலும் கடுமையாக உழைக்கிறேன், எந்த முன்னேற்றமும் இல்லை. வாங்க நினைப்பதை வாங்க முடியவில்லை, சேர்க்க நினைப்பதையும் சேர்க்க நினைக்க முடியவில்லை என்பதாய் உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் இன்று ஆண்டவர் நமக்கு அருமையான வார்த்தைகளின் மூலம் திடப்படுத்துகிறார். உனக்காக நான் வைத்திருக்கும் அருள் கொடை இன்னும் உனக்குள் உயிரோடு இருக்கிறது என்று சொல்லுகிறார். பயப்படாதே, நான் உனக்கு வல்லமையையும் அன்பையும் தன்னடக்கத்தையும் கொடுத்துள்ளேன். பயப்படாதே. நீ யாரை நம்பி இருக்கிறாயோ அவர் உன்னை இறுதி வரை காத்து கொள்வார் என்று பேசுகிறார் இயேசு. மின்சாரம் இருக்கும் போதிலும் நீண்ட நாட்கள் பயன்படுத்தாமல் ஒரு விளக்கு இருக்கிறது என்றால் என்ன ஆகும்? ஸ்டோர் ரூமில் போட்டு விடுவோம், தூசி படிந்து மங்கலாக இருக்கும். ஆனால் அதை எடுத்து சுத்தம் செய்து அழகாக எண்ணெய் ஊற்றி துடைத்து வயரை கனெக்ட் பண்ணி சுவிட்ச் போட்டவுடன் மீண்டும் பிரகாசிக்கும்.
பளிச்சென்று எரியும். அதுபோலத்தான் இயேசு நமக்குள் வைத்துள்ள அருள் கொடைகள் அழிந்து போகவில்லை, வீணாகவில்லை. அவை மீண்டும் தூண்டி எழுப்பப்பட காத்திருக்கின்றன. அவ்வளவுதான். நீங்கள் ஜெபித்தால், ஜெபமாலைகளை செய்தால் அது மீண்டும் பளிச்சென்று எரியும். நண்பர்களே, பயத்தை பார்த்து ஓடுபவன் தோற்று போகிறான். இயேசுவை நோக்கி ஜெபத்தோடும் மற்றொரு கையில் ஜெபமாலையோடும் நடப்பவன் வெற்றி பெறுகிறான். இதுதான் இன்றைய முதல் வாசகம் நம்மோடு பேசுவது. சரி, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? உயிர்த்தெழுதல் இல்லை என்று நம்பிய சதுசேயர்கள் இயேசுவை சிக்க வைக்க ஒரு கேள்வி கேட்டனர். ஆனால் இயேசு அவர்கள் மறைநூலையும் கடவுளின் வல்லமையையும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று பதில் கூறினார். இந்த உலக வாழ்க்கை போலவே விண்ணக வாழ்க்கையும் இருக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் நாம் உயிர்த்தெழுந்த பின் நம் வாழ்க்கை முற்றிலும் புதிதாக, மகிமை நிறைந்ததாக இருக்கும். நண்பர்களே, வான தூதர்களைப் போல நாமும் இயேசுவை முகமுகமாக காணுவோம். அவர்களை புகழ்ந்து கொண்டே இருப்போம். ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுளான ஆண்டவர், தந்தை கடவுளையும் சுதன் இயேசுவையும் பரிசுத்த ஆவியானவரையும் எல்லா புனிதர்களையும் தாய் மரியனையும் நாம் கண்ணார காண்போம். இதை சற்றே நினைவுபடுத்தி பாருங்கள். கடவுள் இறந்தோரின் கடவுள் அல்ல, அவர் வாழ்வோரின் கடவுள். இந்த நற்செய்தி மரணம் ஒரு முடிவு அல்ல. கிறிஸ்தவர்களுக்கு, இயேசுவை அறிந்தவர்களுக்கு, நம்பிக்கையின் வாழ்வு வாழ்பவர்களுக்கு மரணம் ஒரு முடிவு அல்ல. இயேசுவோடு நிலைவாழ்வு நமக்கு அதற்கு பின் இருக்கிறது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. கருவில் இருக்கும் குழந்தை தாயின் வயிற்றிற்கு வெளியே இருக்கும் உலகத்தை பற்றி அறியாது. அப்படித்தானே அந்த கருவறைத்தான் எல்லாம் என்று அந்த குழந்தை நினைத்து கொண்டிருக்கும். வெளி உலகத்தில் ஒளி இருக்கும், காற்று இருக்கும், மக்கள் இருப்பார்கள், வாழ்க்கை இருக்கும், ஆட்டோ இருக்கும், பஸ் இருக்கும், கார் இருக்கும், ஏரோப்ளேன் இருக்கும் என்றெல்லாம் அந்த சின்ன குழந்தைக்கு தெரியாது. அதனால் புரிந்து கொள்ளவும் முடியாது. ஆனால் குழந்தை பிறந்த பிறகுதான் அது புதிய வாழ்க்கையை பார்க்கும். அதுபோலத்தான் நண்பர்களே நம்முடைய வாழ்க்கையும். நாம் இந்த மண்ணுலகில் வாழ்வது ஒரு தயாரிப்பிற்கான வாழ்க்கைத்தான். இங்கே நாம் நல்லவர்களாக வாழ்ந்து நல்லதொரு போராட்டத்தை போராடி நாம் இறந்த பின்பு இயேசுவில் மறுவாழ்வு நமக்கு உண்டு. அங்கே நாம் செல்ல வேண்டும் என்றால் அதற்கான காலச்சீட்டு தான் இந்த வாழ்க்கை. இங்கே நாம் சரியாக வாழ வேண்டும் நண்பர்களே, அது மிக மிக முக்கியம். இதை மனதில் கொண்டவர்களாய் இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைய வசனத்திற்கு ஏற்ப உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடு நாங்கள் தொடங்கவும், ஜெபத்தோடு நாங்கள் முடிக்கவும் எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த இடைப்பட்ட காலத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் பொறுப்பை, வேலையை, குடும்பத்தை, படிப்பை நாங்கள் சரிவர ஞானமாய் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவே. எங்களோடு இருந்து நடத்தும். உமது கடலை விட பெரிய ஞானத்தை எங்களது சிறிய மூளையால் எங்களால் புரிந்து கொள்ள முடியாது. நேற்று எங்களுக்காக நீர் என்ன செய்தீர், நாளை எங்களுக்காக நீர் என்ன செய்ய வைத்திருக்கிறீர் என்பது தெரியாது. எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் நீர் ஒருவர் மட்டுமே இயேசுவே. உம்மையே நம்பி காத்திருக்கின்றோம். நல்லவன நீர் எங்களுக்கு செய்வீர் என்று விசுவசிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொரு சுவாசத்தையும் நீர் எண்ணி இருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நீர் எங்களுக்கு கிருபையாக கொடுப்பதப்பா. அதை நாங்கள் பிரயோஜனம் உள்ளதாக்கி கொள்ள அருள்தாரும். நீர் எங்களுக்கு கொடுத்த திறமைகளின் மூலம், படிப்பின் மூலம், வேலையின் மூலம் பலருக்கு உதவியுள்ளவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு அருள்தாரும். தாழ்மை உள்ளவர்களாக, ஏற்றுக்கொள்பவர்களாக, மன்னிப்பவர்களாக, மறப்பவர்களாக, பிறரை ஏற்றுக்கொள்பவர்களாக நாங்கள் குடும்பத்திலும் பணியிடத்திலும் இருக்க கிருபை செய்யும் இயேசுவே. வழிநடத்தும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.